அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டேன்னா. என்னடி காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? நிம்மதியா என்ன சாப்பிட கூட விட மாட்டியா? ஏய், என்ன இது சாப்பிடும்போது கூட சண்டை? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, உன் பொண்ண கேட்காத. ஏய் ஏ அபி, காலையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கோழி பின்னாடி சுத்துற கோழி குஞ்சு மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, அக்கா கோர்ட்டுக்கு கிளம்புறால, அதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீதான் ஏதாவது பண்ணா வள்ளு வள்ளுன்னு எரிஞ்சு விழறால, பின்ன எதுக்கு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? உன் வேலையை பாரு. சரிம்மா. அக்கா சொல்லு. இன்னைக்கு சஞ்சீவ் கண்டிப்பா வெளியே வந்துருவாருல்ல? ஆனா நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். சரிக்கா. அக்கா, நானும் கோர்ட்டுக்கு வரட்டுமா? நீ வாதாடி ஜெயிச்சு சஞ்சீவ் ரிலீஸ் ஆகுறத பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கோர்ட்ல என்ன கட்டிக்க போற ஒரு வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா உன்னை பாத்துருவாங்க. அவங்க முன்னாடி நீ வந்து நின்னா அவங்க உன்னை பார்த்து உன்னை பத்தி தெரிஞ்சு ஏன் கல்யாணம் நிக்கணும். அதானே உன் ஆசை? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் ஒரு ஆசையில கேட்டேன், அவ்வளவுதான். இவ்வளவு பிரச்சனை ஆகும்னா நான் கோர்ட்டுக்கு வரலக்கா. நீ மட்டும் போயிட்டு வா. இப்படி சொன்னா நீ கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு நான் நம்பிடுவேனா? என்ன முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடியே கோர்ட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம சஞ்சீவ் ரிலீஸ் ஆகிறத ராமரை பாக்குற அணில் மாதிரி ஒளிஞ்சிருந்து பாக்கணும். அதானே? அதெல்லாம் இல்லக்கா. என்னடி இல்ல? உன்னை நம்ப முடியாது. நான் கோர்ட்டுக்கு போகணும்னா நீ கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அக்கா, சத்தியம்லாம் எதுக்குக்கா? நீ கோர்ட்டுக்கு வரமாட்டேல்ல? வர மாட்டேன்க்கா. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சத்தியம் பண்ணு. மான் ஓனா என் நம்புற மாதிரி தான் நீ என்ன நம்புறது. நான் கோர்ட்டுக்கு போக போறதே இல்லை. அப்புறம் எப்படி சஞ்சீவ்காக வாதாடி அவனை வெளியே எடுப்பேன்? ஃபீனிக்ஸ் பறவை சூரியன் அடைய நினைக்கிறதும் நீ சஞ்சீவ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுமே நடக்காது. மா, நான் போயிட்டு வரேன். சரிடி, பாத்து போயிட்டு வா. அபி, என்னம்மா உன் அக்கா என்னமோ புதுசா கோர்ட்டுக்கு போற மாதிரி வாசலே பாத்துட்டு இருக்க? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வா. சஞ்சீவ் எனக்கு எப்படியாவது ரிலீஸ் ஆயிடணும். நம்மளால கோர்ட்டுக்கு தான் போக முடியல. கோயிலுக்காவது போய் சஞ்சீவ் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்குவோம். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. ஏய் அபி, சாப்பிட்டுட்டு போடி. இல்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, சீக்கிரம் வா. ஏய், என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? மூஞ்ச சோகமா வச்சுக்கோ. அவங்க வர போறாங்க. வராங்க ஸ்ரீஜா. முகத்தை சோகமா வச்சுக்கோன்னு சொல்றேன்ல. அண்ணி, சஞ்சீவ போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு உடனே ஸ்ரீஜா பதறி போயிட்டா. இல்ல ஸ்ரீஜா,
சந்தோஷ், அம்மா. கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அனு எங்க இருக்கான்னு கேளு. சரிம்மா. சொல்லு சந்தோஷ். மேடம், கோர்ட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆம், நான் கிளம்பிட்டேன் சந்தோஷ். நீங்க நேரா கோர்ட்டுக்கு கிளம்பி வந்துருங்க, அங்க மீட் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். அனு நம்மள நேரா கோர்ட்டுக்கு போக சொல்றா. அவ டைரக்டா அங்க வந்துடுறாளா? மீதி விஷயத்தை அங்க பேசிக்கலாம்னு சொல்றா. சரி, என்னங்க, நம்ம அப்ப கோர்ட்டுக்கு போயிடலாம். அண்ணி, நீங்களாம் முன்னாடி போங்க. நானும் ஸ்ரீஜாவும் வீட்டை பூட்டிட்டு பின்னாடியே வந்துடுறோம். சரி சிந்தாமணி. சரி, சீக்கிரமா. சரிண்ணே. श्रीमते दुर्गा देव्याः परिपूर्ण कृपा कटाक्षदा सिद्धिरस्तु. வாங்கம்மா. கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு பண்ணி பேஷா பண்ணிடுவோம். தாயே, நான் எதுக்கு இப்ப கோயிலுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். சஞ்சீவா அக்கா காப்பாத்திடுவேன்னு சொன்னா கூட என்னமோ தெரியல. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. சஞ்சீவ் ரொம்ப நல்லவன் தாயே. எனக்கு தெரிஞ்சு அவன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சதே இல்ல. அப்படிப்பட்டவன் ஜெயில போய் கஷ்டப்படுவான்னா அப்புறம் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நியாயம் இல்லாத விஷயங்கள் தான் இந்த உலகத்துல நடக்கும்னா அப்புறம் நீ எதுக்கு? இந்த கோவில் எதுக்கு? இந்த பூஜை அலங்காரம்லாம் உனக்கு எதுக்கு? எங்களுக்கு கஷ்டம் வரும்போது எங்களை காப்பாத்தோன்னு நாங்க நினைக்கிற சாமியே அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருந்தா நாங்க என்னதான் பண்றது? எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ் இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு ஜெயிலுக்கு போவான்னா அதை பார்த்துட்டு இருக்கிற உன் மனசு என்ன கல்லா? சொல்லுங்க பார்ட்னர். ஒண்ணும் இல்ல பார்ட்னர். வீட்ல எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே கோர்ட்டுக்கு வர போறது இல்ல. கோர்ட்டுக்கு நீங்க வராததுக்கு சீதா கிட்ட என்ன காரணம் சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அது ஒன்றும் இல்லை பார்ட்னர். எனக்கும் எங்க ஏரியா எம்எல்ஏக்கும் ஒரு கேஸ்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த எம்எல்ஏவை தூக்கி நான் உள்ள வச்சுட்டேன். அதனால அவங்க ஆளுங்க என் மேல கடுப்புல இருக்கானுங்க. இந்த விஷயம் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எம்எல்ஏ ஆளுங்க நான் நினைச்சு அபிய 2 தடவை கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க. இதுவும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மேட்டரை யூஸ் பண்ணி சஞ்சீவ் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டுக்கு வராம இருந்துட்டு அதுக்கு காரணமா சீதா அத்தை கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னா, அதான் இப்ப சொன்னல, ஏற்கனவே எனக்கும் எம்எல்ஏ ஆளுங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையினால எம்எல்ஏ ஆளுங்க இதுக்கு முன்னாடி என்ன 2 தடவை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ நான் 2 தடவை தப்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வழியில எம்எல்ஏ ஆளுங்க என்ன பாத்துட்டாங்க, என்ன ஃபாலோ பண்ணி என்ன கடத்திட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்தி எப்படியோ 3வது முறையா தப்பிச்சு வந்துட்டேன். அதனாலதான் என்னால சரியான டைம்க்கு கோர்ட்டுக்கு வர முடியல, சஞ்சீவ ஜாமீன்ல எடுக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போறேன். பயங்கரமான ஆளு பார்ட்னர் நீங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்தை எல்லாம் நீங்க கரெக்டா உங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிறீங்க பார்ட்னர். சரி பார்ட்னர், நான் கோர்ட்டுக்கு போகாம இருக்க என் கையிலே ரீசன் இருக்கு. ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போகாம இருக்க என்ன சொல்லி சமாளிப்பீங்க? உங்ககிட்ட ஏதாவது ரீசன் இருக்கா? சரி விடுங்க, ஒண்ணு பண்ணுங்க. அங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி நீங்களும் ஸ்ரீஜாவும் கோர்ட்டுக்கு போய் உங்க மேல சந்தேகம் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஓகே? சரிங்க பார்ட்னர், நாங்க உடனே கிளம்புறோம். அனு பயங்கர கிரிமினலா இருக்கிறாளமா? அதனாலதான் அவகிட்ட பயங்கர உஷாரா இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அசந்தோம் நம்மளையே தூக்கி சாப்பிட்டுருவா அவ. சரி, நீ வா, நம்ம கோர்ட்டுக்கு போலாம். வா வா. என்ன சனி, இன்னும் சஞ்சீவ கோர்ட்டு கூட்டிட்டு வரலையா? இனிமேதான்.
சஞ்சீவ் 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 மா பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. கவலைப்படாத சஞ்சீவ், நாங்க உன்னை நீ கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவோம். அதான் வெளியே எடுக்க போறீங்கல்ல, அப்ப பேசிக்கோங்க. இப்ப வழிய விடுங்க. வாடா. என்ன நீ அனு இன்னும் வரலையா? ஆமாண்டா, அனு எங்க இருக்கான்னு கேளு. சரிம்மா. சொல்லு சந்தோஷ். மேடம் எங்க இருக்கீங்க? நாங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துட்டோம். சாரி சந்தோஷ், நான் இங்க கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். நான் சீக்கிரமா வந்துடுறேன், வெயிட் சரி பண்ணு. சீக்கிரம் வந்துருங்க. என்னவாம்பா? என்ன சொல்றா? அவன் டிராஃபிக்ல மாட்டிட்டாலாம், சீக்கிரம் வந்துடுறேன்னா நம்மள வெயிட் பண்ண சொன்னான். ஸ்ரீஜா, மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கோ. सत्यपूर्वोक्त एवं गुण विशेषेण विशिष्टायामस्यां सुपतितौ अवाहित श्रीमते दुर्गा देव्या परिपूर्ण कृपाकटाक्षदा सिद्ध्यर्थं सकल कार्य जयत्वदा सिद्ध्यर्थं यजमान्यायाः दीर्घसुमङ्गल्या अभिवृद्धि सिद्ध्यर्थं यजमान्यायाः दीर्घसुमङ्गल्या अभिवृद्धि सिद्ध्यर्थं अष्टोत्तर नामार्चनं करिष्यामः। ओम ह्रीं देव्यै नमः, ओम दुर्गायै नमः, ओम नारायण वरप्रदायै नमः, ओम नंदगोपगलकुजायै नमः, ओम पंकजधारिण्यै नमः, ओम चक्रधारिण्यै नमः, ओम पासधारिण्यै नमः, ओम धनुर्धारिण्यै नमः, ओम मायायै नमः, ओम मधुमध्यै नमः, ओम मंगलांबिकै नमः। இந்த தீபம் உன் மனசை கரைச்சு சஞ்சீவ வெளியே கொண்டு வரும்னு நான் நம்புறேன். அச்சிச்சோ, என்னம்மா இது? கற்பூரத்தை இதுல போடுமா? உன்னை வருத்திக்கிட்டு இந்த அளவுக்கு மனம் உருகி வேண்டிக்கிறேன்னா உன் வேண்டுதல் அந்த தாய் கண்டிப்பா நிறைவேற்றுவாமா. கவலைப்படாதம்மா. இந்தாங்க. ஹலோ, அபிராமி தானே? ஆமா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் அடிக்கும்போது என் மனசு கேட்கல. அதை நான் வீடியோ எடுத்துட்டேம்மா. அந்த வீடியோல இன்ஸ்பெக்டர் தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்காகத்தான் சஞ்சீவ் மேல வேணும்னே பொய் கேஸ் போட்டு உள்ளதல்ல ட்ரை பண்றாருங்கிறத அவர் வாயாலேயே சொன்ன எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸை வக்கீல் மூலியமா கோர்ட்டு கொண்டு போனா சஞ்சீவை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். நான் உன்கிட்ட அந்த எவிடன்ஸை கொடுக்கறேன், அதை நீ உன் வக்கீல்கிட்ட கொடுத்துரு. சரி, இப்ப நீங்க எங்க சார் இருக்கீங்க? நான் உடனே வரேன். நான் இப்ப இங்க ஸ்டேஷன்ல இருக்கேம்மா. நீ இப்ப இங்க வர்றது சரியா இருக்காது. நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நானே உன்னை பார்க்க வர்றேன். நான் இப்ப பொன்னியம்மன் கோயில்ல இருக்கேன் சார். சரி, கோயில்ல இருக்கியா? நான் எவிடன்ஸோட அங்க வர்றேன். சரி, ஓகே சார். நீ இருக்கேன்னு நிரூபிச்சிட்ட தாயே. என்னடா அனுவை இன்னும் காணோம்? தெரியலையேம்மா. சரி இருங்க, நான் மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறேன். என்னப்பா
என்னாச்சு? அனு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. டேய் மறுபடியும் ட்ரை பண்ணு. சரிம்மா. ஃபோன் பண்ணு. நீ எத்தனை தடவை வேணாலும் அவளுக்கு ஃபோன் பண்ணு. நீ எத்தனை தடவை பண்ணாலும் அவ ஃபோன் அட்டன் பண்ண போறது இல்ல. நீங்க எல்லாம் கடைசியில ஏமாந்து தான் போறீங்க. இருப்பா, கொஞ்ச நேரத்தில் வந்து. சரிங்க சார். வாங்க சார். எனக்கு போன்ல எடுத்த வீடியோவை மற்றவங்களுக்கு அனுப்ப தெரியாது. அதனால போன் கடையில கொடுத்து இதுல ஏத்திட்டு வந்தேன். இதை கொண்டு போய் உன் வக்கீல்கிட்ட கொடு. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது நீங்க தேடி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு இப்போ பண்ணிருக்கிறது பெரிய உதவி. இதுக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேனே தெரியல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த போலீஸ் வேலையில என்னதான் நியாயமா இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ சூழ்நிலைக்காக பல பாவங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலாம்னு தான் இதை பண்ணேன். நீ கவலைப்படாதம்மா. இந்த ஆதாரம் கண்டிப்பா அந்த பையனை வெளியே கொண்டு வந்துடும். இத சரியான நேரத்துக்குள்ள கோர்ட்ல கொண்டு போய் சேர்த்துருமா? கண்டிப்பா சார். என் அக்கா இப்ப கோர்ட்ல தான் இருப்பா. நான் நேரா கோர்ட்டுக்கு போய் இதை என் அக்கா கிட்ட கொடுத்துறேன். நான் கிளம்புறேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ அந்த பையன் அடி வாங்குறத பார்க்க முடியாம அதை வீடியோ எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதை கொடுத்தது நான் தான். தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா. இந்த விஷயம் மட்டும் இன்ஸ்பெக்டர் காதுக்கு போயிடுச்சுன்னா அவ என்னை கொல்ல கூட தயங்க மாட்டான். எனக்கு கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்குமா. அவங்கள நான் தான் கரை சேர்க்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளியே வராம பாத்துக்கமா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த காலத்துல கேட்டாலே உதவி கிடைக்காது. ஆனா நீங்க கேட்காமலே இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை நான் விட்டுடுவேனா? இந்த விஷயம் என்ன தாண்டி யாருக்கு அதுக்கும் போகாது. நீங்க பயப்படாம போங்க. நான் கிளம்புறேன். ம்